கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நம்மை தொடர்ந்து வருகிற தோல்விகள், ஏமாற்றங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதை நினைத்து நாம் சோர்ந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தை பாருங்க, பிலிப்பியர் 1:5 நம்ம பார்க்கிறோம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அப்படின்னு பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். உங்களில் ஒரு நற்கிரியையை தொடங்கின தேவன், ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், சரீர காரியங்களாக இருக்கலாம், ஆரோக்கிய, இப்படி அநேக காரியங்கள். தேவன் நம்மிலே தொடங்குகிற காரியங்களை தேவன் அந்த முடிவு பரியந்தம் அவர் நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நடத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாதியிலே விட்டு விடுகிற தேவன் அல்ல. தீமை நம்மை தொடராதபடி தேவன் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. பிசாசின் வல்லமைகள் நம்மை தொடராதபடி தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். பொல்லாத சாபங்கள் நம்மை தொடராதபடி தேவன் பாதுகாக்கிறவர். இப்படி தேவன் அநேக காரியங்களில் இருந்து நம்மை பாதுகாத்து முடிவு பரியந்தம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில எதை தொடங்கினாரோ அந்த காரியத்தை அவர் முடித்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் அல்பாவும் ஒமேகாவும், ஆரம்பம் முடிவும் அவர்தான். நமக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். ஆகவே நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு என் தேவன் தொடங்கினதை என் தேவன் மகிமையாக முடித்து கொடுப்பார். என்னுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் அது சம்பூர்ணமான முடிவை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாமும் எல்லாவற்றை குறித்தும் என் தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார், ஆசீர்வாதமாக முடிய பண்ணுவார், ஆமேன், மகிமையாக முடிய பண்ணுவார். இப்படி சொல்லி சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம மகிமைப்படுத்துவோம். சாது சுந்தர் சிங் ஒரு கிராமத்தில் போய் அவர் ஊழியம் செய்வதற்காக போனாராம். அங்கே போய் அவர் முதல் நாள் மீட்டிங் நடத்தியிருக்கார். அவர் நடத்தும்போது ஒருத்தருமே வரலையா. அப்போ அடுத்த நாள் காலையில் அவர் அந்த ஜனங்களை பார்த்து கேட்டிருக்காரு, ஏன் யாருமே வரல அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சாது சுந்தர் சிங்கிட்ட சொன்னாராம், நீ அங்கே போய் ஊழியம் செய், நிறைய ஆத்துமாக்களை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒருவருமே வரலையா. என்னன்னு கேட்டால் ஒரு சிறுத்தை அங்கே அலைந்து கொண்டு இருக்கிறது. அது குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடும், அதனால யாருமே வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பொழுதே அவர் அந்த சிறுத்தையை தேடி போனாராம். அந்த மலை மேலே ஏறி அது இருந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த சிறுத்தையை அவர் பக்கத்தில் போய் அந்த சிறுத்தையை தடவி கொடுத்து அவர் சொன்னாராம், தேவ பிள்ளைகளை நீ இப்படி பயமுறுத்தக்கூடாது, நீ காட்டுக்குள்ளே போய்விடு அப்படின்னு சொன்னாராம். உடனே அது அமைதியாக காட்டுக்குள்ளே போயிட்டான். அடுத்த நாள் பயங்கரமான கூட்டம் வந்துதான், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, விடுதலை அடைஞ்சாங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தாராம். காரணம், அந்த சாது சுந்தர் சிங் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா கர்த்தர் அவருக்குள்ள தொடங்கின அந்த ஆரம்பத்தின் நிமித்தமாக அந்த நன்மையும் கிருபையும் அவரை தொடரச் செய்து, நற்கிரியைகள் அவரை தொடரச் செய்து அவரை தேவன் நடத்துகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்படுத்தி அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினவர் அவர், குடும்ப வாழ்க்கையை தொடங்கினவர் அவர், பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடங்கினவர் அவர், ஆமேன். நம்முடைய சரீரத்தின் காரியங்களை எல்லாம் தொடங்கினவர் அவர் தான். ஆகவே அவர் எல்லாவற்றையும் முடிவு பரியந்து அவர் நடத்துகிறவராகவே எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி மகிமையாக நடத்தி கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.